எங்க அம்மாவை காணோம்? உங்க அம்மாவுக்கு நல்லா இல்லையாம்மா, படுத்திருக்காங்க. ஏன், என்னாச்சு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? மகக்கிட்ட போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்தாங்க. அங்கே போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. மகனுக்கு வீட்டில் மருமகளுக்கு சைட்டும் கட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்றது? சாப்பிட்ட தட்டையும் கூட தள்ளி வைக்கிறது இல்லை. எந்திரிச்சிட்டு போய் எல்லா வேலையும் அங்கே செஞ்சுட்டு வந்து இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு படுத்திருக்காங்க. சரி விடு, உங்க அம்மா வந்தா உனக்கு செஞ்சு தரது இல்லையா? உங்களுக்கே தெரியுதுல எங்க அம்மா வந்தா எங்களுக்கெல்லாம் வேலை செய்வாங்கன்னு. இதே மருமகளுக்கு மாமியாமார் செய்ய மாட்டாங்கன்னு வீட்டுக்கார் உங்களுக்கே தெரியுதுல. ஆனாலும் உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா வரவங்க கிட்ட பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே அந்த தாங்குறான் அப்படின்னு சொல்றது. பொண்டாட்டிக்கு நல்லா இல்லைன்னா எந்நேரமா இருந்தாலும் உடனே கூட்டிட்டு போயலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அவங்க பேசுறத பார்த்தா பாக்குறவங்க இந்த பேச்சு பேசுறாங்கன்னு எங்களுக்கு கோவம் வருது. உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன சொல்றாங்க? வயசானவங்க ஏதாவது சொல்லுவாங்க விடுங்கிறீங்க. ஏன் வயசானவங்க தான் மக புருஷனை மட்டும் குறை பேசிடுவாங்களோ? மருமகனை குறை பேசக்கூடாது, மருமகளை மட்டும் குறை பேசணும்னு வயசானவங்களுக்கு இது மட்டும் தெரியுதா? அவங்கள திட்டணும், உங்ககிட்ட குறை சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் யாரும் சொல்றதில்ல. பார்க்குறவங்கள வரவங்க கிட்ட எல்லாம் மட்டமாக பேசினா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க? சார் இந்த வயசான மாவி இவங்க பார்க்கறதுலேன்னு எங்களையும் உங்களையும் தானே தப்பாக நினைப்பாங்க. அதுக்கோசரம் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மாமியாமார்களை குறை